ஒரு காலத்தில் ஒரு வணிகன் தனது ஒட்டகத்துடன் காடு வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தான். வழியில் ஒட்டகம் உடல் நலக்குறைவால் நடக்க முடியாமல் போனது. அதனால் வணிகன் ஒட்டகத்தை காடிலேயே விட்டுவிட்டு தனியாக பயணத்தை தொடர்ந்தான். ஒட்டகம் காடில் கிடைத்த புல், இலைகளை சாப்பிட்டு சில நாட்களில் நன்றாக குணமடைந்தது. மீண்டும் ஆரோக்கியமாகி மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. அதே காட்டில் ஒரு சிங்கம், ஒரு நரி, ஒரு காகம், மூன்றும் ஒன்றுபட்டு வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அவை ஒட்டகத்தை பார்த்து, "நீ யார்? இங்கே எப்படி வந்தாய்?" என்று கேட்டன. ஒட்டகம் தன் கதையை எல்லாம் சொல்லியது. அதன்பின் நான்கும் நல்ல நண்பர்களாக மாறின. சிங்கத்துக்கு ஏற்பட்ட சிக்கல் ஒரு நாள் சிங்கம் ஒரு யானையை வேட்டையாட முயன்றபோது கடுமையாக காயமடைந்தது. அது குகைக்குள் படுத்துக்கொண்டே இருந்தது. வேட்டைக்கு செல்ல முடியாததால் சிங்கத்துக்கும் மற்ற உயிர்களுக்கும் உணவு கிடைக்கவில்லை. அனைவரும் பசியால் வாடினர். அப்பொழுது சிங்கம் கூறியது, "நரி, நீ ஒரு திசையில் சென்று உணவு தேடு. காகம், நீ வேறு திசையில் செல். ஒட்டகமே, நீ எதிர் திசையில் சென்று உணவு கொண்டு வா." மூவரும் தேடியும் எங்கும் உணவு கிடைக்கவில்லை. பின்னர் மூவரும் ஒன்றாகச் சேர்ந்து பேசினர். ஏமாற்றம் அவர்கள் சிங்கத்தின் முன் வந்து நின்றனர். நரி சொன்னது, "அரசே, எனக்கு உணவு கிடைக்கவில்லை. என் உடலை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்." காகம் சொன்னது, "நரி சிறியது அரசே, என்னையே சாப்பிடுங்கள்." கடைசியாக ஒட்டகம் சொன்னது, "அரசே, நான் பெரியவன். என்னை உண்ணினால் உங்கள் பசியும் மற்றவர்களின் பசியும் தீரும்." ஒட்டகம் இதை சொன்ன உடனே சிங்கமும் நரியும் சேர்ந்து ஒட்டகத்தின் மீது பாய்ந்து அதைக் கொன்றன. நீதி: தீய மனம் கொண்டவர்கள் எவ்வளவு நண்பராக நடித்தாலும் தங்கள் கெட்ட எண்ணத்தை ஒரு நாள் வெளிப்படுத்துவார்கள். யாரையும் எளிதில் நம்பினால் எதிர்பாராத துன்பங்களை சந்திக்க நேரிடும்.